ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 3 ட்ரிக்ஸ் மட்டும் தான் நான் சொல்லித்தர போகிறேங்க. ஒன்று வந்து அளவு துணி வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது, அதை வச்சு எப்படி வரைஞ்சி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கழுத்து திருப்பி அடிக்கிறதுங்க, ஃபோமெல்லாம் இல்லாமல் வேஸ்ட் கிளாத் வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு. ப்ளஸ் வந்து பாட்டமுக்கு வந்து ஓவர்லாக் போடாமல் எப்படி லைனிங் ஸ்டிச் பண்ணி திருப்புறதுன்னு மட்டும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஸ்டிச் பண்ணி பழகினவங்க, பழகிட்டு தைக்காமல் வீட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா, ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தர போகிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக் தான் நம்ம வெட்ட எடுக்க போகிறோம். ஃப்ராக்குங்கிறனால 15 மேல் பாட்டம், அதாவது டாப் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கழுத்துக்கு 1/2 இன்ச், ஷோல்டரும் கழுத்து வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து கழுத்து கொஞ்சம் மேலே இருக்கிறனால நான் ஆக்சுவலே மார்க் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பழைய ஃப்ராக்கு தான் வச்சு நான் கட் பண்ண போகிறேங்க. அடுத்தது ஆமோல்லேருந்து பாடி அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாங்க. ஓகேங்களா? ஆக்சுவல் வரைஞ்சி பாடிக்கு வந்து +2ங்க. பாடிக்கு வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரைஞ்சி நம்ம வெட்டணும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக எல்லாம் வரைஞ்சிக்கலாங்க. எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இருங்க, வரைய போகிறேன். ஆமோல்ஸ்க்கு எல்லாத்தையும் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை ஷேப் எடுத்துகிட்டு, மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஷேப் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம அந்த 15 இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோன்னா மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே தான் எடுத்துக்கணும். இப்போது சரிங்களா? மெயின் ஃபேப்ரிக் அப்படியே வச்சுக்கலாம். இருங்க, அப்படியே வச்சுட்டு அடுத்தது ஸ்லீவ்க்கு வந்து நம்மளோட அளவு துணி வச்சு தானே கட் பண்ணுறோம். நான் வந்து பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால மேலே 3 இன்ச்சு, இதெல்லாம் 4 இன்ச்சு வச்சு நார்மல் பஃப் தானுங்க வரைஞ்சிக்கலாங்க. ஸ்லீவ் அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வச்சு அப்படியே ஸ்லீவ் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் 2 இன்ச், நம்ம எல்லாமே 2 இன்ச் வந்து பாடிக்கும் ஸ்லீவுக்கும் வந்து 2 இன்ச் வந்து ப்ளஸில் வெட்டணும். ஷோல்டருக்கும் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் விட்டால் போதுங்க. கரெக்டான அளவு இருக்கும், அதை வச்சு நீங்கள் வரைஞ்சி வெட்டிக்கலாம். சரிங்களா? இருங்க, வரைஞ்சிக்கலாம். பஃப் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு வேணால் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. 2 இன்ச் மட்டும் வரைஞ்சிக்கலாயிருங்க. வரைஞ்சி அப்படியே வெட்டிடலாம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து வேஸ்ட் கிளாத்து. நம்ம வேஸ்ட் கிளாத் கீழே வச்சிடலாம். நம்ம ஷேப் எடுத்தோம்ல அந்த ஆமோலில், அது வேஸ்ட் ஆகிருக்கிறது தான். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கை மேலே பார்த்து நம்மளை ஃபேஸ் பார்த்தே வச்சுக்கலாம். வச்சுட்டு லைனிங் கிளாத் ஷேப் எடுத்துருப்போம்ல, அதை வந்து மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பின் குத்திருக்கிறேன். தைச்சி பழகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி குத்திக்கிங்க. எல்லாமே ஸ்டிச் பண்ண தெரியும், நான் இது யூடியூப் பார்த்தே நான் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, இது பார்த்துக்குங்க. ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. ஓகேங்களா? அது மேலே அப்படியே போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இருங்க, கட் பண்ணிக்கலாம். அப்படியே கழுத்து அப்படியே என்ன ஷேப்பில் வெட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறோமோ அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தைச்சி பழகினீங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோம் வச்சு ஒரு சிலர் என்னங்கக்கா ஃபோமெல்லாம் வச்சு யார் தைச்சிட்டு இருக்கிறது, அதை போய் வாங்கி இது பண்ணிட்டு கிடக்கிறது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அது திருப்பி நம்ம வேஸ்ட் கிளாத் வச்சோம்ல, அதையே வந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாங்கிற ரவுண்டாக. நான் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கிறேன். சும்மா ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஓப்பன் மட்டும் வச்சுருக்கிறேன். அதை வந்து வேஸ்ட் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? லைனிங் கிளாத்தும் திருப்பி நம்ம அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இதுதான் கழுத்து அடிக்கிற ஈஸி மெத்தடுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
சாருக்கு நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே அடித்தாச்சு. ஓகேங்கண்ணா. பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளீட் பிடிச்சிடலாங்க. ஃப்ளீட் பிடிச்சிக்கலாம். ஃப்ளீட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் கிளாத் எப்படி வைக்கணுன்னா, அது இதே மாதிரி ஃப்ளீட் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கீழே மேலே 1 மீட்டர் போக 2 மீட்ரு நான் வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்படி டாப் போர்ஷன் பார்த்து ஆப்போசிட்டில் நம்ம வைக்கணும் லைனிங்கை. ஓகேங்களா? வச்சு அப்படியே நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சி பாருங்கள், அடித்து திருப்பிடணும். அப்படியே திருப்பி கீழே போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணது பஃப் ஸ்லீவ் லைட்டாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ.